ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் சகோதரிகளே, மற்ற நம்பிக்கையாளர்களே, இன்றைக்கு நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவின் மாசற்ற இதயத்தை நினைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருவுடல் திரு ரத்தத்தின் திருவிழா, அதை தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசுவின் மாசற்ற இதயத்தை கொண்டாடுகிறோம். அதற்கு அடுத்த நாள் அந்த ஆண்டவர் இயேசுவோடு நெருக்கமாக இணைந்திருக்கிற நம்முடைய தாயின் இதயத்தையும் நினைத்து பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் பிற சபையார் எல்லாம் நம்மிடம் கேட்கின்ற கேள்வி இதுதான்: ஒரே கடவுள் தானே, நீங்கள் புனிதர்களை எல்லாம் கடவுள் போல வழிபடுகிறீர்களே, புனிதர்கள் எல்லாம் எதற்காக, அதிலும் மாதாவை கடவுளாக தந்தீர்களே என்றெல்லாம் குற்றம் சாட்டுகின்றனர். நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரே கடவுளை நம்புகிறேன், அவர் 3 ஆட்களாய் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு வழியாக மனிதரானார், தூய ஆவியை நம்புகிறேன். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அப்படி என்றால் புனிதர்கள் எதற்காக, அன்புதாய் அன்னை கன்னிமரியா எதற்காக? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் அவரிடம் தொடங்கி எத்தனையோ மனிதர்கள், இறைவாக்குனர்கள், ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்தவர்கள் நம் முன்பே நம்பிக்கையிலே நிலைத்து ஆண்டவரை பிரியப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். முக்கியமாக அது முடிந்து 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எண்ணிக்கையில்லா சாட்சிகள் திரண்டு வருகின்ற மேகம் போல நம் முன்னே இருக்கிறார்கள். அவர்கள் மீது கண்களை பதிய வைப்போம். நம் ஆண்டவர் இயேசு மீது கண்களை பதிய வைப்போம். பிறகு நாம் நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க முடியும். புனிதர்கள் எதற்காக? நமக்கு மாதிரிகை, அவ்வளவுதானே தவிர அவர்கள் கடவுளுடைய இடத்தை ஏற்கவில்லை, அவர்கள் சாதாரணர்கள். எனவேதான் 2 முக்கியமான காரணங்களை திரு அவை நமக்கு சொல்லுகிறது. ஒரு பக்கம் நம்மை போல இருந்தவர்கள், இன்றைக்கு விண்ணகம் சென்றவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். இன்னொரு பக்கம் அவர்கள் எல்லாரும் நமக்கு மாதிரியாக இருக்கிறார்கள். அது இன்னொரு பக்கம் நமக்கு முக்கியமான ஒரு பாடமாக அமையும். இன்றைக்கு ஒரு விதத்தில் நம்முடைய பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் மாதாவாக்க வேண்டும், மாதாவை பிரதிபலிக்க வேண்டும், அவருடைய சிந்தனையில, இதயத்தில், அவருடைய வாழ்க்கை முறையில எப்படியெல்லாம் நாம் அவரை பிரதிபலிக்க முடியுமோ அப்படி பிரதிபலிக்க வேண்டும். அந்த தாயினுடைய இதயம் எத்தகைய இதயம் பாருங்கள். விவிலியத்தின் அடிப்படையில் அந்த தாய் முதலாக ஆண்டவருக்கு கொடுத்த பதிலை பாருங்கள். இதோ ஆண்டவருடைய அடிமை, மது வார்த்தையின்படி எனக்கு காப்பிட்டோம் என்று எல்லாம் வல்லவருக்கு கடவுளாக எதுவுமே இல்லை என்று சொல்லி பணிவது. அந்த தாயினுடைய இதயம் என்ன நினைக்கிறது பாருங்கள். வயதான காலத்துல உறவினர் கருவுற்றிருக்கிறார்கள், நான் கடவுளின் தாய்தான், அவர் தான் என்னை ஒன்று பார்க்க வேண்டுமே தவிர நான் போய் அவரை ஒன்று பார்க்க வேண்டியதில்லை என்று பெருமை அடித்துக் கொண்டு இங்கேயே இல்லை. அவர் 6 மாதம் கருவுற்று, எனவே அவருக்கு தான் உதவி தேவை, பயணம் செய்ய முடியாது. எது எப்படி இருந்தாலும் நான் போவேன், கூட இருப்பேன், ஆண்டவரை புகழ்வேன், சாதாரண வேலைகளை செய்வேன். எந்த தாட்சி இதயம் அன்பால் நிறைகிறது, இரக்கம் பொங்கி வழிகின்றது, அங்கே வெளிப்படுகின்றது அவருடைய பணிவிடை வாழ்வுப்பார். இப்படி நம்முடைய இதயமும் மாற வேண்டும். போய் மாதாவை வாழ்த்துகின்றார், இறைவனை புகழ்கின்றார்கள். எலிசபெத்தம்மா உண்மையாகவே மாதாவால் வாழ்த்தப்படுகின்றார்கள். மற்றவர்களை வாழ்த்துவது greetings are blessings
என்று நாம் எல்லாரும் இருப்பது பாருங்கள். பாருங்கள், பல்வேறு நிலைகளில் தன்னுடைய கணவருக்கு தெரியாது தான் தூய ஆவியாரால் தான் கருவுற்றிருக்கிறார் என்று இறைவனிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து மௌனமாக காத்திருக்கிறது. நிறைவான கற்பனையானதான் பெத்லகேம் நோக்கி பயணிப்பது, எல்லாவற்றையும் இதயத்தில் நிறுத்தி சிந்திப்பது, கடவுளுடைய வார்த்தையை நிகழ்வுகளை சிந்திக்கின்ற மரியாதை, அதிகம் பேசாத மரியாதை. பாருங்கள், சட்டப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்ற மரியாதை. எல்லா நிலையிலும் பாருங்கள், கோயிலிலே ஆண்டவரை காணிக்கையாக ஒப்படைக்க வேண்டாம், மரியாதை எல்லாவற்றையும் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்தார், சட்டத்தை கீழ்ப்படித்தார். பிறகுதான் இதை வாசிக்கப்பட்ட இந்த பகுதி, மகனை காணவில்லை 3 நாளாக அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு தேடினோமே. பிள்ளைகளை தேடுங்கள், கணவரை தேடுங்கள், பெற்றோரை தேடுங்கள், உங்கள் அக்கறையை காண்பீர்கள். தேடாவிட்டால் உங்களிடம் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இருந்தால் உறவுகளை தேட வேண்டும், மாணவர்களை தேட வேண்டும். எனக்கு எதற்கு வீண், அது அவர்கள் பாடியில் இருக்காதீர்கள். தேடி மாதாவின் இதயத்தை பிரதிபலியுங்கள். அந்த இதயம் எத்தகைய இதயம் பாருங்கள். காணாவூர் திருமணத்தின் போது அந்த இதயத்தை பாருங்கள். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. ஒரு வேளை மாதாவுக்கு இருந்திருக்காரு, ரசம் தயாரிங்க என்று பொருள். வேறு யாருக்கோ இருந்திருக்கோம். எனக்கு எந்த வேலை தான் கொடுத்தாங்க, நான் இதை மட்டும் பார்த்துட்டேன். அதுவும் அவங்க பாடு, அந்த டீச்சர் பாடு. பெருந்துக்கு இந்த ரோடு மட்டும்தான் எனக்கு, அந்த ரோடு குப்பையா இருந்தேன் என்ன அப்படின்னு சில பேர் இருக்காங்க. டீச்சர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. The sense of the whole, எல்லாவற்றையும் பார்ப்பது, எல்லாம் இருக்க வேண்டும், என் வேலை முடிந்து விட்டது, அவர்கள் வேலையை உதவி செய்கிறேன் என்ற மனப்பாங்கு. இதுதான் மாதாவின் மனப்பாங்கு. என் வேலை முடிந்து விட்டது, என் போஷம் முடிந்து விட்டது, மற்றவர்கள் எப்படி வேண்டாலும் அவதிப்படட்டும் என்று இருப்பது மாதாவுடைய அல்ல. மகனே, ரசம் தேர்ந்து விட்டது. மக்களே, என் மகன் சொல்வதை கேளுங்கள். கல்யாணம்னா என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு ஒரு பையன் சொன்னா, இந்த புதுமையை வாசிக்க கேட்டு, கல்யாணம்னா திருமணம்னா இயேசுவை கூப்பிடணும், முக்கியமா மாதாவை கூப்பிடணும்னு சொன்னான். கூப்பிடுங்கள் மரியாதை இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு, உங்கள் இதயத்திற்கு, அவர் இதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிறகு பாருங்க, மகன் வைத்தியம் பிடிச்சிருச்சு, சாப்பிடலன்னு சொல்றாங்க. இந்த அம்மா போய் பார்க்க போகுது. அப்ப கூட அவர் கண்டுக்காத மாதிரி யாரையும் தாய் யாரையும் சகோதரர் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. இப்படி பேசுறாரு அவர். வேற ஒருத்தமாக கண்டாருன்னு திட்டிருப்பான். 30 வருஷம் அவன் சாப்பாடு போட, யாரின் தாய் யாரின் சகோதரர் இப்படி சொல்றியா அப்படின்னு மௌனமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற தாய். அவருடைய தாய்மை இதயத்தில் கருவுவது, இதயத்தில் கருவுவது உங்கள் எல்லாராலும் முடியும். ஆண்களாலும் முடியும், பெண்களாலும் முடியும், இளைஞர்களாலும் முடியும், வயதானவர்களாலும் முடியும். இதயத்தில் கருவுவது என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, ஆண்டவரோடு பேசுவது. இதுதான் இதயத்தில் கருவுவது. பெற்றெடுப்பது எது? கருவுற்ற ஆண்டவரை வாழ்ந்து காட்டுவது, மற்றவர்களுக்கு கொடுப்பது. சில பேர் கருவுறுகிறார்கள், பெற்றெடுப்பதில்லை. மாறல் அபார்ஷன். ஜெபித்தால் மட்டும் போதாது, ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தால் மட்டும் போதாது. ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் பெற்றெடுப்பது. இல்லை என்றால் ஆண்டவரை கொலை செய்வதற்கு சமம். ஜெபிப்பதை கருவுறுவது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது கருவுறுவது, அதற்கேற்ப அன்பு வாழ்வில் ஈடுபடுவது பெற்றெடுப்பது. இதை மறந்துவிடக் கூடாது. பிறகு பாருங்கள் எப்படி அந்த இதயம் எவ்வளவு வேதனைப்பட்டது. தன் மகன் காட்டிக் கொடுக்கப்பட்ட போது, தன் மகன் மறுதளிக்கப்பட்ட போது, தன் மகனை சாட்டையால் அடித்த போது,
வாங்குகின்ற இதயம், தன் மகனோடு கொள்கின்ற இதயம். பாருங்கள், அந்த இதயம் காத்திருக்கிறது. பெரிய சனிக்கிழமை என் மகன் உண்மையாகவே ஏமாந்து போய்விட்டாரா? தந்தை கடவுள் மௌனம் காத்து விட்டாரா? இல்லை, ஏமாற்ற மாட்டார். நிச்சயமாக அந்த இதயம் மகிழ்ந்தது. உயிரின் செய்தி கேட்டு அந்த இதயம் மன்னித்தது. மரியாவின் மாசத்தை இதயம் மன்னித்தது. மன்னிக்காவிட்டால் நீ மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது. உன் உடல்நலம் போகும், மனநலம் போகும். அந்த இதயம் மன்னித்தது. தன் மகனை கொண்டவர்களையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது. ஒன்றிணைந்து ஜெபித்தது. தூய ஆவி எங்கெல்லாம் இந்த இதயம் போகிறதோ அங்கெல்லாம் தூய ஆவி. எலிசபெத்தின் வீட்டுக்கு போனார். எலிசபெத் தூய ஆவியால் நிறைந்தார். சிமியோனிடம் போனார் ஆலயத்துக்கு. சிமியோன் தூய ஆவியால் நிறைந்தார். சீடர்களோடு ஜெபித்தார். சீடரின் தூய ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாம் மாதாவின் இதயத்தினால். அந்த இதயம் உங்களுக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். மாதாவினுடைய மிகப்பெரிய சிறப்பு எப்போதும் ஆண்டவரை மையமாக வைத்து வாழ்வது, அவரை சுமந்து செல்வது, மற்றவர்களுக்கு ஆண்டவரை கொடுப்பது. ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம் வல்லமையுள்ள அவருடைய வார்த்தையால். ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம் அவருடைய திரு உடலால், திரு ரத்தத்தால். ஒவ்வொரு பூசையெல்லாம் இதோ என் உடல், இதோ என் ரத்தம் என்று குரு சொல்லுகிறார். மாதா இன்னும் நன்றாக சொல்ல முடியும். இதோ என் உடல், இதோ என் ரத்தம். அவருடைய உடல் தான், அவருடைய ரத்தம் தான் அங்கே காயப்பட்டது, ரத்தம் சிந்தியது. வாங்கி உண்ணுங்கள், வாங்கி படுத்துங்கள் என்று மாதாவும் சேர்ந்துதான் சொன்னார்கள். என் நினைவாக செய்யுங்கள், என் மகன் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள். மாதாவோடு சேர்த்துதான் சொல்கிறார். அந்த மாதாவோடு இணைந்து நாம் எல்லாரும் அன்பு தாய்